வணக்கம். ஆண் தெய்வங்களோட சக்தி ஒரு நேரத்திலயும் பெண் தெய்வங்களோட சக்தி இன்னொரு நேரத்திலயும் உச்சத்துக்கு போகுமா? இது பல பேருக்கு தெரியாத ஒரு பிரபஞ்ச ரகசியம். இத பத்தி அகத்தியர் பெருமான் அவரோட ஜீவநாடி வாக்குல ஒரு சூக்ஷ்மத்தை சொல்லியிருக்காரு. வாங்க அது என்னன்னு இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த மூல ஆதாரம். அகத்தியரோட ஜீவநாடி வாக்கு. சும்மா ஏதோ எழுதி வச்ச வரிகள்னு நினைச்சிடாதீங்க. இது தெய்வீக சக்தி எப்படி ஒரு சுழற்சியில இயங்குதுன்னு காட்டுற ஒரு பிரபஞ்ச வரைபடம் மாதிரி. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அவ்ளோ பெரிய சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? தெய்வங்களோட சக்தி எப்போதான் உச்சத்துக்கு போகும்? அதுலயும் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் சக்தி நிலையில ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வாங்க அந்த நாடி வாக்கு என்ன சொல்லுதுன்னு நாமளே கேட்போம். சரி, முதல்ல நாம ஆண் தெய்வங்களோட சக்திய பத்தி இந்த நாடி வாக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் முதல் ரகசியம். இந்த வாக்குல முதல்ல மும்மூர்த்திகளான விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்கள பத்தி தான் சொல்றாங்க. தெய்வீகத்தோட ஆண் தத்துவத்தை காட்டுற இவங்களோட சக்தி எப்ப உச்சத்துக்கு போகுதுன்னு தெரியுமா? இந்த சக்தி சுழற்சியோட திறவுகோலே பௌர்ணமிங்கிற வார்த்தையில தான் இருக்கு. பௌர்ணமினா என்ன? முழு நிலவு நாள் இல்லையா? வானத்துல ஒளி நிறைஞ்சு வழியிற அந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக நேரமா பார்க்கப்படுது. இங்கதான் அந்த சூட்சமத்தோட முதல் பகுதி வருது. ஜீவநாடி ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. ஆண் தெய்வங்களுக்கு பௌர்ணமி தண்ணில் சக்திகள் அதிகமாகிவிடும். அதாவது முழு நிலவோட வெளிச்சத்துல அவங்களோட ஆற்றல் உச்சத்தை தொடுமா. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓகே, ஆண் தெய்வங்களோட சக்தி ஒளி அதாவது பௌர்ணமியோட சம்பந்தப்பட்டதுன்னா அப்போ பெண் தெய்வங்களோட சக்தி அது எதோட தொடர்புடையது? வாங்க தெய்வீகத்தோட பெண் தத்துவத்தை பத்தி இந்த வாக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கவனம் முப்பெரும் தேவியர்களான லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி பக்கம் திரும்புது. இவங்களோட சக்தி சுழற்சி ஆண் தெய்வங்களோட சுழற்சியிலிருந்து ஏக்தம் வேற மாதிரி இருக்குமா? அது எப்படின்னு பாப்போமா? பௌர்ணமியோட வெளிச்சத்துக்கு நேர் எதிர் எது? அமாவாசையோட இருட்டு. இதுதான் புது நிலவு நாள். வெளியில வெளிச்சம் குறைஞ்சி வானம் இருட்டா இருக்கும்போது நம்மளோட உள்நோக்கிய பார்வை, அதாவது நம்ம மனசு ஆழமாகும்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீகமான நேரம்தான். அந்த கேள்விக்கான பதில் இதோ இங்க இருக்கு. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, பெண் தெய்வங்களுக்கு அமாவாசை தினங்களில் சக்திகள் அதிகமாகிவிடும். அப்போ பாருங்க, பௌர்ணமியோட ஒளி ஆண் தெய்வங்களுக்கு சக்தி கொடுக்குது, அமாவாசையோட இருட்டு பெண் தெய்வங்களுக்கு சக்தி கொடுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒளியும் இருளும் சமமான ஆற்றல் கொண்டதுதான். அப்போ நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்ட சூட்சுமம் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஆண் தெய்வங்களோட சக்தி பௌர்ணமி அன்னைக்கும் பெண் தெய்வங்களோட சக்தி அமாவாசை அன்னைக்கும் உச்சத்துக்கு போகுது. இது ரெண்டுமே தெய்வீக சக்தியோட ரெண்டு வெவ்வேறு வெளிப்பாடுகள், ஆனா ரெண்டுமே சமமானது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த ஆண் பெண் ஒளி இருட்டுன்னு ரெண்டா பிரிச்சு பாக்கறது தான் கடைசி உண்மையா? இல்ல இதுக்கு மேலேயும் ஒரு பெரிய உண்மை ஏதாவது இருக்குமா? வாங்க இந்த வாசிப்போட கடைசி பகுதிக்கு போலாம். ஆண் சக்தி பெண் சக்தின்னு நாம தனித்தனியா பாக்குறது ஒரு நிலை மட்டும்தான். இந்த வித்தியாசங்களுக்கெல்லாம் மேல இந்த பிரபஞ்சத்தோட மூல தத்துவம் என்னவா இருக்கும்? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா அகத்திய பெருமான் சொல்ற அந்த உச்சகட்டமான உண்மை இதுதான். ஆனாலும் அனைத்தும் ஒன்றே, அனைத்து தெய்வங்களும் ஒன்றே. அதாவது ஆண் பெண் பௌர்ணமி அமாவாசைன்னு நம்ம பார்க்குற எல்லா வேறுபாடுகளும் ஒரு தோற்றம் மட்டும்தான். அதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் இந்த வாசிப்போட ஆணிவேர். அதனால இந்த தெய்வீக சுழற்சியை பத்தி நாம யோசிக்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த ஆண் பெண் சக்திகளோட ஓட்டமும் இந்த ஒளிக்கும் இருட்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த நடனமும் இந்த பிரபஞ்சத்தோட ஆழமான சமநிலையை தான் நமக்கு காட்டுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.